ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பிக் பேஸ் சீசன் 9 டே 2. இன்றைக்கி என்ன சம்பவம்னு பார்த்தீங்கன்னா சிறப்பான சம்பவம் இருக்குது. ஆமாங்க, நம்ம டாக்டர் உலக புகழ்பெற்ற நடிகரும் நடன மேதை இதை மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம். அவர் தான் இன்றைக்கி ஒரு சம்பவம் இருக்காரு. என்னென்னு பார்த்தீங்கன்னா கண்ட்ரி ஃப்ரூட்னு சொல்லிட்டாருங்க. ஆமாங்க, ஒரே ஒரு வார்த்தை. அவங்க கண்டஸ்டன்ட் பார்த்து கண்ட்ரி ஃப்ரூட்டுன்ட்டார். நாட்டுப்பழம்னு என்ன எப்படி சொல்லுவேன்னு அவங்க கேட்டாங்க. நாட்டுப்பழம் தானே சொன்னார். அதுக்கு அவங்க கேட்க நடுவில் ஊடப்பாட பஞ்சாயத்து பண்ணன்ற பாரு டாக்டர் திவாகருக்கு ஃபுல் சப்போர்ட். பாரு எதுக்கு இவங்களுக்கு இவ்வளோ சப்போர்ட் பண்ணாங்கன்னு தெரியல. ஒருவேளை ஒரு டீம் ஆகிட்டாங்களோ என்னவோ. உடனே கபருதீனும் அதுக்கப்புறம் எஃப்ஜேவும் பொங்கி எழுந்து ஆம்பளை சிங்கமாக வெளியே வந்துட்டு ஒரு பொண்ணை எப்படி நீ அப்படி பார்த்து சொல்லலான்ட்டு அவங்க இவரை கேட்க அவங்க கையை இவங்க தட்டி விட்டோன்னே உன்னை அடிச்சிருவேன் வெட்டிடுவேன் மாற்றி ஏகப்பட்ட ஸ்லாங்கை விட்டுட்டாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது பிக் பாஸ் ஷோவா இல்லை பிக் பாக்ஸிங் ஷோவான்னு தெரியாத அளவுக்கு இன்றைக்கி ஏகப்பட்ட சம்பவம் ஆகி போச்சு. அதுக்கப்புறம் என்னன்னா பிக் பாஸ் ஒரு தண்டனை வர கொடுத்தாரு. என்ன தண்டனைனா ரொம்ப மொக்கையான தண்டனை தான். ஆமாங்க, அதை சூப்பர் டீலக்ஸ்னு ஒரு ரூம் இருக்குல்ல, அதில் இருந்துட்டு நார்மல் பிக் பாஸ் ஆளுங்க இருக்காங்களா, அவங்ககிட்ட இருந்து ஒவ்வொரு ஆளுங்களை மாற்றிக்கோங்க, இதான் உங்களுக்கு தண்டனை. இது எதுக்கு தான் சூப்பர் டீலக்ஸ் ரூமில் இருக்கவங்களுக்கு முட்டை கொடுத்தாங்க. அந்த முட்டையை பாதி எடுத்து வேற ஒருத்தர் கொடுத்துட்டாரு, பிரவீனுக்கு கொடுத்ததுனால இது ஒரு தண்டனை சொல்லி கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் ஒவ்வொரு ஆள் மாற்றிக்கோங்கன்ட்டு பயங்கரமான தண்டனை கொடுத்துருக்காரு. இதெல்லாம் ஒரு தண்டனை. அப்படி தான் இருந்துச்சு இன்னைக்கு ஷோ. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபைனலாக கதை சொல்லுங்க அப்படின்ட்டாரு. அதாவது சோக கதையை ஒன்று பேசுவாங்களா, அதை கேட்டு ஆடியன்ஸ் ரொம்ப கண்ணீரில் அழுது அவங்களுக்கு வாக்களிப்பாங்கல்ல. ஸோ அதனால் கதையை சொல்லுங்க. அவங்க அப்படி கதையை சொல்லிட்டு நல்ல கதையாக யார் சூஸ் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு இந்த வாட்டி எரிக்ஷன் ப்ராசஸ்லேருந்து ஒத்திவைக்கப்படுறாங்கன்ட்டு. ஸோ எல்லாருமே கதை சொல்கிறாங்க. ரொம்ப கொடுமையாக தான் இருந்துச்சு. ஆனால் அதெல்லாம் நம்ம கலாய்க்க முடியாது. ஆனால் டாக்டர் திவாகர் அவர் ஒரு வாட்டர்மெலன் ஸ்டார் ஒரு கதை சொன்னார் பாருங்க. அவரே தற்பெருமை தாங்க முடியல. நான் ஒரு நடிகர், ஆனால் உங்களால் ஒரு டாக்டர் ஆக முடியுமான்ட்டு எல்லாரையும் பார்த்து ஒரு கேள்வி எழுப்பினார். உடனே மற்றவங்களாம் பொங்கி எழுந்தாங்க. இந்த மாதிரி தான் இன்னும் தற்போது அடிச்சிட்டு இருக்காரு. சரி, ஓகே, டாக்டர் திவாகர் அவர்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் நடக்கு, அவருக்குள்ளே ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குது, எல்லாத்தையும் பார்த்து பொங்கி எழுறாரு. அவர் ஏதோ வேற ஒரு உலகத்தில் இருக்காரு. ஆனால் மற்ற ஆக்டர்ஸ் எல்லாமே இவங்கெல்லாம் ஒரு நாகரிகமான நடிகர்கள் தானே, சீரியல் ஆர்டிஸ்டாக இருக்காங்க. ஸோ வேற சில பல மாடல்ஸாக இருக்காங்க. இவங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்க, சோஷியல் மீடியாவில் ஏதோ கிறுக்குத்தனமாக பண்ணுறவங்களெல்லாம் உள்ளே கூப்பிட்டு வச்சு பெரிய ஆக்குறாங்கன்ற மாதிரி பேசுகிறாங்க. அந்த மாதிரி பாஷையில் பேசுகிறாங்க. ஆனால் அப்படி பேசுகிறவங்கள இவங்க எந்த அளவுக்கு நாகரிகமாக இருக்கணும், இவங்களும் என்னன்றதும் லோக்கலாக சண்டை போடுறதும் இவங்களும் எல்லாமே பண்ணிட்டு தான் இருக்காங்க. மனுஷன் எப்பவுமே ஒரே குணம் தான். அவன் எப்போ அந்த கோடை தாண்டானோ அன்னைக்கு கெட்ட மனுஷனாக மாறிடுறான். இவங்களுக்குள்ள சுயரூபம் வெளியே எட்டி பார்த்துட்டு தான் இருக்குது. ஸோ இதில் சோஷியல் மீடியா ஆளுங்களும் கிடையாது, டிவி சீரியல் ஆளும் கிடையாது, எல்லாருமே மனுஷ ஜென்மம் தான்றது ப்ரூவன் ஆயிடுச்சு. இன்னும் போக சுவாரஸ்யமாக இருக்க போது என்னென்ன அப்டேட்ஸ்ன்னு டெய்லி பார்ப்போம். ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். பாய்.